வாங்க வாங்க எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறீங்க? சமைச்சு சாப்பிட்டீங்களா? எங்கள் வீட்டில் இப்போ தான் சமையல் ஆகிக்கிட்டு இருக்கு. நாத்தனா எல்லாத்தையும் நறுக்கி இறுக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே என் கல்யாண கதை மீதி கதையை சொல்லிவிட்றேன். பாதி தானே சொன்னேன், இன்னும் மீதி சொல்லல. ஆர்வமாக இருக்கீங்களா? இல்லை என்னத்த ஆர்வம்? போ, எல்லார் வீட்லையும் நடக்கிறதானே இருக்கீங்களா? ஒட்டி பிரிவை மண்டையில் ஆர்வமாக இருக்கணும். இப்போ சொல்லட்டுமா? அதுக்கப்புறம் என்னாச்சு, கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக முடிஞ்சு. ஏற்றி அந்த கதையை சொல்லலாம், ஃபஸ்ட் நைட் கதையை அதெல்லாம்ப்பா கேட்டு நான் சொல்லுவேன். ஏங்க பால் சம்பை கையில் கொடுத்து சினிமாவில் எப்படி வருவாங்க, அதே மாதிரி பால் சம்பை எடுத்துக்கிட்டு உள்ளே போனேன். உள்ளே போச்சனாக எனக்கு வெக்கமாக இருக்க போக முடியாதுன்ட்டு வெடி ஓடியாச்சு. அப்படிலாம் வரக்கூடாது. அப்படிலாம் வந்து என்ன வீட்டில் வெளியில் மாம்பழம் ஊருக்காக அசிங்கமாக நடப்பாங்க. போனா போகணும் அப்படின்ட்டா. சரி போகிறேன் அப்படின்னு நான் போயிட்டு வெளியில் டாப்பா போட்டாங்க. டாப்பா போட்டால் நான் போய் பால் சம்பை போய் இப்படி வச்சுட்டு பார்த்தேன். அவர் செவத்தை பார்த்து திரும்பி தூங்கி கிடந்தார். என்ன மனுஷன் தூங்கி கிடக்காரு, நம்மளுக்கு எப்படி தூக்கம் வரும்? நானும் சரி நம்மளும் தூங்கிடுவோம்னு தூங்கினேன். களவாணி எங்கேயாவது களவாண்டிருக்கீங்களா? நான் சின்ன பிள்ளைல பென்சில் இதுக்கெல்லாம் களவாண்டிருக்கேன், படிக்கையில். அது தப்புத்தேன். ஆனால் அந்த வயசில் அப்படித்தான் என்னன்னு தெரியாது. அப்போ டீச்சரு எல்லாத்தையும் செக் பண்ணாங்கன்னா மனசு படப்படப்படன்னு அடிக்கும், பார்த்துருக்கீங்களா? அதே மனுஷி பார்த்து களவாணிக்கு மாதிரியே மனசு படக்குன்னு அடிச்சுக்கிட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. என்னடா அது, ஒரே பயமாகவும் இருக்குது. இருந்தாலும் அங்கிட்டு திரும்பி தூங்குறாரு, வெளியில் போனாலும் விடுறாங்கல்ல, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்றும் இல்லைங்க. தூங்கி எங்கிட்ட செவத்தை பக்கம் படுத்துக்கிறது வர இப்படி எட்டி தாங்க பார்த்தேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார், இப்படி திரும்பி பார்த்துட்டு என்ன ஒன்றும் இல்லை, சும்மா பிள்ளை வளர்த்துருக்க லட்சணத்தை பாரு கோடை அப்படின்ட்டாரு. எனக்கு அப்படியே அழுது மழை ஓடியாந்துருச்சு. பற்றியா பிள்ளை வளர்த்துருக்க லட்சணத்தை பாரு, நம்மளை பார்த்து இருந்தாலும் சரி பிடிச்சே இன்னென்ன பண்ணுறது சி அப்படின்ட்டு போய் டாப்பாவை இப்படி 2 டாப்பா ரெட்டை கதவு எங்கள் வீட்டு இப்படி 2 டாப்பா இந்த இடத்துக்கு இப்படி இழுத்தோம்னா வெளியில் ஓட்ட டாப்பா திறந்துருப்பாங்க. அதே மாதிரி இப்படி இழுத்துட்டு வெளியில் திறந்தேன், வந்துருச்சு. வெளியில் எட்டு பார்த்தேன், பந்தலில் பூரா பொம்பளை ஊரம் தூக்கி கிடந்தாங்க, ஆம்பளை ஊரம் மடத்து போயிட்டாங்க. ஒரு ரூமில் அதிரசம் முறுக்கு சுட்டு அடுக்கி போட்டிருந்தாங்க. இங்கிட்டு பார்த்தேன், இதுக்குள்ளே போனோம்னா மறுபடியும் அந்த ரூமுக்குள்ளே கொண்டுவாங்க. ரூமுக்குள்ளே போனால் புருஷன் பிள்ளை வளர்த்துருக்க லட்சணத்தை பண்ணி வைக்கிறார். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி முறுக்கு அதிரசம் போட்டு இந்த ரூமில் போய் முறுக்கு அதிரசத்தை ஓரம் கட்டிட்டு அதில் ஒரு துண்டை விரித்து அதில் போய் படுத்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரு படுத்தா தூங்கலை சும்மா படுத்து கிடக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் எந்திரிச்சு வெளியில் வந்தார். வந்து கிச்சனில் போய் பார்த்தார், காணோம். நேராக போய் பந்தலுக்கு போனார். பந்தலில் போய் வரிசை எல்லாரையும் செக் பண்ணார், காணோம். அப்புறமா ரோட்டுக்கு போனார். ரோட்டில் போய் நின்றுட்டு இப்படி பார்த்தார், காணோம். நானும் இன்னைக்கு தான் பூரா முறுக்கு சுட்டு அதிர்ச்சி சுட்டு ரூமில் இருந்து ஜன்னல் வழியாகவே பார்க்குறேன். மறுபடியும் வந்தார், கீழே இருக்கு, வராரு பண்ணு மறுபடியும் படுத்துக்கிட்டேன். மறுபடியும் வந்து அதிரசம் முறுக்கு ரூமில் வந்து இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன கண்டுபிடிச்சாரு. நான் பானே வா உள்ளே வா அப்படின்னா. வேணாம், நீங்கள் என்னை திட்டிட்டீங்க, பிள்ளை வளர்த்துருக்க லட்சணத்தை பாருங்க. இல்லை திட்டலை, வா அப்படின்ட்டார். சரிண்டு வெளியில் படுத்தா 4 பேர் அசிங்கமாக பேசுவாங்க, வா அப்படின்ட்டார். சரிண்டு உள்ள ரூமுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறமா என்ன நான் தான் சொன்னேன்ல ஒரு பாட்டு பாடினாரு, அந்த பாட்டை பாடினார். இது என்ன பாட்டெலாம் பாடுறாரு? அப்போ பாட்டு எடுத்துடல, ஏதோ கதை வசனம் பேசுகிறாருப்பா வரிசையில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் சொல்லிட்டு இருந்தார் அவங்க குடும்பத்தை பற்றி. அதாவது உன்னை இஷ்டம் இல்லாமல் நான் கட்டிட்டு போகிறேன், வீட்டில் எப்படி பிரச்சனை வரேன், அதெல்லாம் வந்து நீ வந்து சரி பண்ணிக்கிறேன், எதுவுமே பேசக்கூடாது. ரொம்ப என் தங்கச்சி இப்படி, எங்கள் அக்கா இப்படி, எங்கள் அம்மா இப்படி, எங்கள் அண்ணன் இப்படி அப்படின்னு ஒருத்தரையும் ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்புறம் நம்ம குழந்தையெல்லாம் விற்றுக்கிறோன்னா கையிலையே வச்சு வளர்த்துக்கிடுவோம், கையில் என் மருமக அதுவே எனக்கு போகுது அப்படின்றார். அப்படியா, சரி தாலியத்தையும் கட்டிட்டீங்கள, இன்னும் குழந்தை ஊற்றுருவியா அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னு கேளுங்க, தாலி கயிறை கட்டினாவே குழந்தை ஊற்றுருவாங்க தாங்க எனக்கு இப்போலாம் நாள் வரைக்கும் தெரியும். கல்யாணம் முடிச்ச புதுசில் விவரமாக தெரியாது பார்த்துங்க. அதோட என்னாச்சு நைட்டுங்க, அதோட என்னாச்சு சரி அப்படின்ட்டு அன்னைக்கு இருந்துச்சு. விடிய கருத்தில் இருந்துச்சு, குக்கர் கோழி குதிச்சு பேசிக்கிட்டே இது எப்படி பேசிக்கிட்டே தூங்கிட்டேன் பார்த்துங்க. நெசமாகவே தூங்கிட்டேன் நம்பணும். அதோட காலையில் வச்சு வெளியில் போனால் எல்லோரும் கிளடி கட்டி ஏற்றி என்ன நடந்துச்சுட்டாங்க. என்ன நடந்துச்சு, நான் எங்கள் வீட்டுக்காரு அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார், அவங்க அம்மா அவங்க எல்லாத்தையும் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவரத்தையும் சொன்னேன். பிள்ளை ஒருத்தர் வசதி பாரு வந்தார்ல, அதையும் சொன்னேன். அப்படியா, ஐயோ குடிக்காமல் கட்டிட்டு போய் கடைசியில் ஒன்றுமே பேசலையாம்ல, பேசாமல் இருந்திருக்காத்தா அப்படியே பேசினாள். என்ன கதையாக பேசணும்னு சொல்கிறேன், உங்களுக்குள்ளே பேசலைன்ட்டு பெரிய ஊரம் பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பேசலையாம்ல புரிச்சு பேசலையாம்லன்னு பேசுகிறாங்க. ஏன்னா லூசு, நாங்கள் தான் இப்படி பேசுகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் பேசலைன்றான்னு அடி போடிக்கிட்டே பேசுறதுன்னா என்னடி அப்படின்னு. பேசுறதுன்னா அவங்க ஆத்தாப்பு அவங்க அக்கா பற்றி சொன்னாருன்னு சொல்கிறேன்ல, எல்லாரும் கும்பலாக கடத்துக்கு கணக்கிறாங்க. ஐயோ சரி
பேசணும்டா, சரி சரி பேசிட்டியெல்லாம் பேசிட்டாலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்போத்தே விவரம் புரியுது. அப்போ பெருசு விவரம் சூசமாக பேசியிருந்துருக்கு, எனக்கு தெரியல. சரிட்டு சீர்சேலத்தில் ஏற்றி மறுபடியும் மறுநாளே என்னை கூட்டிகிட்டு வந்து மதுரைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. மாமியா வீட்டுக்கு வந்துட்டேன் ஜங்குன்ட்டு. மாமியா வீட்டுக்கு வந்தால் இங்கே மாமியா வீடு ஒரே ஓட்டு வீடு. மச்சானுக்கு அப்போத்தான் கல்யாணம் முடிச்சிருக்கு. அவங்க பாயம் அடிச்சுக்கிட்டு அவங்க சித்தப்பா வீட்டுக்கு அவங்க சொந்த வீடு இருந்துச்சு, அவங்க ஆச்சி வீடு, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நாங்கள் எங்கள் மாமியா கூடவே தூக்கி தூக்கி எந்திரிக்கிறோம் பார்த்துக்கோங்க. ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. மாமியா மாமனார் எங்கள் வீட்டுக்காரு நானும் என் மாமியா கட்டில் தூங்குவோம், என் மாமனார் எங்கள் வீட்டுக்காரன் கீழே தூங்குவாங்க. அவங்க 2 பேரும் கட்டில் ஒரு நாளைக்கு தூங்கிட்டாங்கன்னா நாங்கள் இந்த மாமியா கீழே தூங்குவோம். இப்படியே தூங்கிட்டு இருக்கான். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை நடக்கும். என்ன சண்டைன்னா, எங்கள் மாமனார் வந்து எங்கள் மாமியாவை சொல்கிறாரு, அடியே இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் இன்னிலேருந்து நான் வந்து நைட்டு வேலைக்கு வாட்ச்மேன் வேலைக்கு போகிறேன். நீ என்ன செய்கிற? உனக்கு உன் ஃப்ரெண்டு கருவாடு இருக்குதுல, அந்த கருவாடுக்கார வீட்டில் தூங்குறேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, அடுத்த வீட்டில் தூங்கினா எனக்கு தூக்கம் வராது அப்படின்னுச்சு. அதுக்கு எங்கள் மாமனார் சொன்னார், தூக்கம் வராதா? ஏண்டி நீ திட்ட பிய்ய தரடி என் பிள்ளை திங்கணும், நம்ம திட்ட பிய்ய தரடி நம்ம பிள்ளை திம்பியா, அவங்க வாழ வேணாம் அப்படின்றார். இது என்னடாப்பா, இவங்க பிய்ய திண்டாலும் அந்த பிய்ய நம்மளை வேறு திங்க சொல்கிறாங்க. சிரிக்காதே அப்படின்னு சத்தியமாக நினச்சிக்கிட்டு இதுங்க எதுக்கு பிய்ய திண்ட நம்மளும் வேறு திங்க சொல்கிறாங்க. காலையில் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. இப்படி நைட்டில் சண்டை வருது. போயாக்கிட்டு அதெல்லாம் நான் இங்கே தான் தூங்குவேன், என் மயனை விட்டு நான் போக மாட்டேன், இப்படி இங்கேயே தூங்கிடுச்சுங்க. அப்போ மாமியா போயிடுச்சு. நாட்கள் கடந்து போச்சு, 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுங்க எங்கள் அம்மாண்டையே பார்க்க வந்தது. என்னத்தே நல்லா இருக்கேன், எப்படி இருக்க மாமி அப்படி பேசுது, நாற்று நாட்டு கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாக இருக்கணுத்தே, பிடிக்காம கல்யாணம் முடிச்சிருந்துருக்காங்க, கொஞ்சம் நாளைக்கு வாயடங்கி வையடங்கி மாமனார் மாமியை பேச்சை கேட்டுக்கிட்டு காலையில் வெள்ளை எழுந்திரிக்கணும், அப்படி இப்படின்னு அறிவுரை சொல்லுது. சரிம்மா சரித்தே நல்லபடியாக இருக்கல, சந்தோஷமாக இருக்கிறான்னு கேட்டுச்சு. சந்தோஷமாக இருக்கேன்டா என்ன, சண்டை சத்தம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கேன்னு அம்மா தகுண்டு, அம்மா நல்லபடி சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் சொல்லிச்சு, எங்கே தூங்குவியன்னு கேட்டுச்சு. இங்கே தான் தூங்குவோம். உன் மாமியா மாமனார் எங்கே தூங்குறாங்க அப்படின்னு. அவங்க எங்களோட தான் தூங்குறாங்க. என்னது மாமியா மாமனார் உன் கூட தூங்குறாங்க? எத்தனை நாள் தூங்குறாங்க? கல்யாணம் முடிச்சு வந்ததுலேருந்து தான் தூங்குறாங்க. ஏம்மா எங்கள் வீட்டில் அவங்க எங்களோட தூங்காமல் வேற எங்கே தூங்குவாங்க அப்படிங்கிறேன். அப்படின்னு நான் பார்த்த ஏன் மகளே இப்படி வர தெரிய போச்சே, இந்த வரேன்ட்டு என் நாத்திர வர சொல்லி இங்கே வரங்க, என் பிள்ளைக்கு சாப்பாடு போட முடியாமல் துணி எடுத்து கொடுக்க முடியாமல் உங்கள் மயனை கட்டி வச்சேன், பிடிக்கிறேன்னாலும் என்னென்றாவது குடும்பம் நடத்தி நல்லபடியாக இருப்பாகண்டு நான் சந்தோஷமாக இருந்துட்டு போகுதுன்ட்டு நான் 1 மாத கிழமை வராமல் இருக்கேன். என் பிள்ளைய 1 மாதமாக கட்டிட்டு வந்து இப்படி சும்மா வச்சுருக்கேன், உண்மையே கூப்பிட வச்சேன் அப்படின்னு எங்கள் அம்மா பஞ்சாயத்து பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஊர் நல்லா வந்து சரி ஆமாம் சின்ன சிறுசு அதுகளாக கேட்குங்கத்தா, நீங்கள் தான் பெரிய மனுஷன், அதுகளை தனியாக இது குடும்பம் நடத்துறதுக்கு விட்டுருக்கேனே, இப்படி இருக்கக்கூடாது. நான் தான் சொன்னேன்ல அவட்ட, படித்து சொன்னேயா கேட்க மாட்டேங்கிறேன் எங்கள் மாமனார். சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வாடகைக்கு வீடு எடு, கிளடி அங்கே போய் தங்கு, இல்லைன்னா நீங்கள் 2 பேரும் அங்கே போய் தூங்கு அப்படி ஒரு பிரித்து விட்டாங்க. நாளையிலேருந்து என் மகளுக்கு நான் ஒரு வீடு எடுத்து கொடுத்துட்றேன். இது ஒரு ஆலப்பழ கல்லை வாங்கி 4 ஓட்டை சாத்தினா வீடு, இந்த வீடை நான் கட்டி கொடுக்க மாட்டேன், நாளையிலேருந்து கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு எங்கள் அம்மா வேகத்தில் வரைஞ்சி கட்டி செல்லை கட்டிக்கிட்டு இப்போதான் எனக்கு விவரமே புரியுது. எனக்கு புரியலை. அப்படிலாம் விவரம் இருக்கு. நீ ஏமாற்றி கொடுத்துருக்கிய அதே எங்கள் அம்மா சட்டை தான் எதுக்கு அப்போ எங்கள் அம்மா அழுகுது பார்த்துக்குங்க. என் பிள்ளைய பேசாமல் வீட்டில் வச்சுருப்பேனே, இப்படி உங்களுக்கு பிடிக்காதவனாக இருந்தாலும் கட்டி கொடுத்து போய் நல்லபடி வாழ வச்சுருக்கேன், மாமையை நினச்சி இப்படி கட்டி கொடுத்தேன், இப்படி 1 மாத கிழமை என் பிள்ளைய இப்படி வச்சுருக்கேன்னு அழுகுது. அப்புறம் தான் எனக்கு விவரமே எல்லாரும் விவரம் சொல்லி வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் விவரமாக சொன்னிச்சு எங்கள் அம்மா கூப்பிட்டு இப்படி அப்படின்ட்டு. அப்போ என்கிட்ட சொல்லவே இல்லைங்க அப்படின்னு. உனக்கு தெரியும்னு நினச்சேன்னுச்சு. எனக்கு எங்கே தெரியும், சினிமாக்கள்லாம் பாருங்க கரெக்டாக போவாங்க, போட விட லைட்டை ஊற்றிடுவாங்க, அவ்வளோதான் காட்டுவாங்க. இதுக்கு மேலே காட்டாது எங்கள் கம்பெனின்னு காட்டாதப்பா. இப்போ எல்லாத்தையும் காட்டுது கம்பெனி. அதனால் பிறந்து பூவாடு வரையிலே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே எங்களுக்கு தெரியுமியா அப்படின்னு நம்பிட்டு பிறந்த விளைவரம் தெரியுது. அப்போ உண்மையிலே தெரியாது, நெசந்தேன் பொய்யதுக்குல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வட்டிக்கு வாங்கிட்டு வந்து காசு 4 ஆலப்பழ கல்லை எங்கள் அம்மா சொன்னது மாதிரியே எடுத்து 4 ஓட்டை சரி விட்டுருச்சு. குடும்பம் நடத்து அம்பிட்டு என் பாத்திர பண்ணத்தில் அல்லு உள்ளவோ ஏன் மக தனி கொடுத்தனா அப்படின்னு தனி கொடுத்து வச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ரேஷனில் விடுற மண்ணெண்ணெயிலேருந்து அரிசியிலேருந்து பருப்புலேருந்து சீனியில் இருந்துட்டு வாரம் பார்க்க வந்துடும் பார்த்துங்க. ஹாஸ்டலுக்கு பார்க்க வந்தது மாதிரியே எப்படி போய்கிட்டு இருக்குன்ட்டு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு செம்மையாக குடும்பம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் என்னென்ன நடந்துச்சுன்றத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுகிட்டே வரணும் என்னோடய வீடியோ போகிறவன். லைக் பண்ணிட்டீங்களா? லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாத்தனாரே அம்புட்டு கதையை என் நாத்தனாரை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ எவ்வளோ ஒரு உண்மை இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
பொய் புறக்கடம்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆன்லைனில் நிறைய பேர் பொய் பேசிக்கிட்டு இருக்காண்டு ஏன் பேச்சையும் பொய் பொய்ட்டு அப்படி பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அன்னன்னைக்கு நடந்த விஷயங்களை அன்னன்னைக்கு யோசிச்சு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சின்ன பிள்ளைகள் நடந்தது கூட இப்படிலாம் புழைங்க பாண்டு நீங்கள் பொய் புறக்கடம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொய் புறக்கடம்லாம் நம்மளுக்கு தெரியாது. அப்படிச்சு போட்டு இதில் சம்பாரிச்சு என்னத்தை கண்டேன் அப்படிலாம் கிடையாது. நடந்த கதை இதெல்லாம் என் வாழ்க்கையில் சத்தியமாக நடந்த கதை. இந்த வருங்க நம்பிக்கை இல்லைன்னா நாத்தனார பாருங்க உங்களுக்கு ஒரே வருது பார்த்தீங்களா? சொல்லுங்க பார்த்துக்கங்க. இந்த நாத்தனா எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு சப்போர்ட்டு கருப்பாக இருக்குன்னு ஃபோன் அடிச்சுட்டே பார்த்துங்க. ஹாஸ்டலில் இருந்து ஒரு தடவை புடவையே எப்படி எனக்கு ஃபோன் அடிப்பேன் என் மயனுக்கு புடவை மரியாதையா அப்படின்னு எங்கள் மாமியை விட்டுச்சு. எங்கள் நாத்தனார் அப்படிலாம் சொல்லாதம்மா பாவம்மா அவரும் ஒரு கொமரி தானம்மா மனசு கிடக்கும். நல்ல மனுஷன் எங்கள் நாத்தனா இதே மாதிரியே. அதனால தான் எங்கள் நாத்தனாக்கு விழுந்து நான் வேலை வைப்பேனாக்க. நல்ல எண்ணமும் நல்ல குணமும் இருந்துச்சுன்னா எல்லார் வீட்லேயுமே என்னை மாதிரி ஒற்றுமையாகத்தே இருப்பாங்க. அந்த எண்ணம் இல்லாமத்தான் நாத்தனா நாங்களுக்குள்ளே சண்டை வர்றது. நல்ல எண்ணம் வேணும் முதல்ல. என்னங்க நான் சொல்கிறது அது மாதிரி உண்மையிலே நடந்த விஷயத்தை தான் சொல்கிறேன். எதையுமே நான் கற்பனை பண்ணியோ அல்லது கட்டுக்கதை கட்டியோ அல்லது அடுத்த கதையோ சொல்கிறது வேலையே கிடையாது. அது பிரச்சனையை உண்டாக்கும். நம்ம கதையை நம்ம பேசுகிறப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பொழுது உட்காந்து. சரிங்களா? லைக் பண்ணுங்கள்.